18VUR யூடியூப் சேனல் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரோகி ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? இந்த இடத்துல மகர ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் என்ன நன்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஜென்ம அஷ்டம சனியை தான் நான் கொஞ்சம் டீப்பா எடுத்து பேசினேன். ஒரே வார்த்தையில் நன்மைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க எனக்கெல்லாம் நன்மையா அப்படின்னு நிச்சயமாக மகர ராசிக்காரங்க கேட்பீங்க அப்படின்றதாங்க உண்மை. இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிட்ட இருக்குங்க என்னோட இந்த 7.5 சனி முடியறதுக்குள்ள நல்ல பலன் சொல்றீங்க. எப்பொழுதும் மிகுந்த மன அழுத்தம் ராசியில உங்க ராசி ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகக்கூடிய தன்மையில தாங்க இருக்கும். இந்த காலகட்டம் இப்பொழுது ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல பாத சனியா சனி வந்துட்டாரு. மிக முக்கியமாக உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறார். கடந்த ஒரு 4 ஆண்டுக்கு இல்லாத 4 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு ராசியை குரு பார்க்க போறார். ராசி பொலிவடைய போகிறது. இருள் வந்துட்டு போன பிறகு ராசியில ஒளி வரப்போகுதுங்க. ராசியில ஒளி வந்துருச்சு, குரு பார்வைப்பட்டுட்டாலே மிக சிறந்த நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லிடலாங்க. அனைத்தும் நிறைவாக இருக்க போகுது. இழந்தது அனைத்தையும் எங்க இழந்தீங்களோ அங்கேயே எடுத்துடலாம். உடனே பெண்கள் குடும்ப தலைவர்களுக்கு என்னுடைய கணவன் சார்ந்த அமைப்புகள் மிகப்பெரிய நெருடல் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் முதலாவது வாழ்க்கை சரியாக ஆக்கி உங்களோட வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இல்லைங்க. முதல் வாழ்க்கை சரியா இல்லைன்னா அதற்கு ஒரு சரியான முடிவை தேடிட்டு 2வது வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகக்கூடிய இந்த குடும்ப தலைவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல கணவன் அமையக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்கு. மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக ஜாதகம் பார்த்தவங்க இந்த குடும்ப பின்னணிக்காக தான். அதனோட அமைப்புல கணவன் மனைவி அமைப்புகள் இரண்டுமே இப்பொழுது கொஞ்சம் சாதகமான நிலையில இந்த புத்தாண்டுக்கு பிறகு 1 மாதம் கழிச்சு வரக்கூடிய குரு பயிற்சியில இருந்து நல்ல சாதகமான நிலை தாங்க இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்னமும் வருமானத்தை பாதிப்பார், அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஆனாலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு கொஞ்சம் கண் திறந்திருக்காரு. மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாம 7.5 சனி முடியறதுக்குள்ளவே 1 வருஷம் முன்னதாகவே உங்களை ரிலீஸ் பண்றாரு. தண்டனையில் இருக்கக்கூடிய கைதியை 1.5 வருஷம் முன்னுக்கே ரிலீஸ் பண்ண எந்த மாதிரியான சந்தோஷம் இருக்குமோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். நல்லது நடக்க போகுதுங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல படிப்பு கிடைக்க போகுது, திருமணம் சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருக்க போகுது, அதிர்ஷ்டம் செயல்பட போகுது, குறை அனைத்தும் தீர போகுது. இப்போ வேலை போயிடுச்சுன்னா சந்தோஷமா போடான்ட்டு வாங்க. இதுக்கு முன்னுக்கு பார்க்கக்கூடிய ஜாதகத்துல வேலையை விட்டுறாதீங்கன்னு நான் தான் சொல்லியிருப்பேன். இதுக்கு பிறகு வேலை பார்த்தா அட போடா அப்படின்ட்டு வாங்க. இன்னொரு வேலை உங்களுக்காக மிக நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு அப்படி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். கணவன் வாழ்க்கை சரியா இல்லைங்க, மனைவி வாழ்க்கை சரியா இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் நல்ல பதில் சொல்லியாச்சு. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக நல்லது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க. தோல்வி எல்லாம் முடிஞ்சாச்சுங்க, தோல்வி எல்லாம் விலகியாச்சு. நல்லது ஆரம்பிக்கக்கூடிய காலம். திரும்ப திரும்ப ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லது ஆரம்பிக்க போகுதுன்னு திரும்ப உங்க மனசுல பதிவு பண்ண வேண்டியது தாங்க ஒரு நல்ல ஜோதிடருடைய கடமை. இப்பொழுது எதிலையும் இறங்கி நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கலாம். ஒட்டுமொத்த கடன் தீர வருமானம் வருங்க. வருமானம் வரணும்னா என்ன? வேலை சரியா இருக்கணும், வேலை இடத்துல இருந்த சங்கடங்கள் தீரணும்ல, அது அனைத்தும் சரியாக போகுது. 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைப்பு இருக்க போகுதுங்க. ஒரு சின்ன தொல்லை அவமானத்தால பெரிய சங்கடத்தை அனுபவிச்சு வந்த மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் அனைத்தும் தீர்ந்து நல்ல அமைப்பு வரப்போகுது. நல்ல வீடு, நல்ல வாகன அமைப்பு, கணவன் மனைவி அமைப்பு, இது அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. நிச்சயமாக இந்த வருடம் குரோகி ஆண்டு சித்திரை புத்தாண்டு மிக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க.